அருள் திறம் உடையவளே அற்புதமெல்லாம் திகழும் அருள் திறம் உடையவளே ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோயிலிலே கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோயிலிலே சிலை வடிவாக நின்று உலகேழும் காப்பவளே சிலை வடிவாக நின்று உலகேழும் காப்பவளே செம்பவள மேனி வண்ணம் மகிழும் உமையவளே செம்பவள மேனி வண்ணம் மகிழும் உமையவளே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதியென போக்கும் சிறு கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அம்மா 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 பிள்ளையாரா ஹலோ ஹலோ அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் பேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் பேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் பேலவா வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் பேலவா ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லொரு செய்வாய் நல்லதெல்லாம் என்னை
செய்வாய் தீயதெல்லாம் உன்னை தீண்டு தருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லொருள் செய்வாய் தீயதெல்லாம் உன்னை தீண்டு தருகிட திருவருள் புரிவாய் உன்னை என்று வேறில்லை தெய்வம் தந்தையா உன்னை என்று வேறில்லை தெய்வம் தந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 நன்றி நன்றி கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே ஆமா கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே சாட்சிகளை செட்டப் பண்ணும் வேளையில் இங்கையிலே வக்கீல் பொய்ய சொல்லுறான் வாதம் இங்கு வந்ததில்லை சாட்சிகளை செட்டப் பண்ணும் வேளையில் இல்லை இல்லை வக்கீல் பொய்ய சொல்லுறான் வாதம் இங்கு வந்ததில்லை ஏறெடுத்து படிச்சதில்லை எவருக்கு நீ குறைஞ்சதில்லை வாக்கெடுப்பு நடந்ததில்லை எதில் எப்பவும் தோத்ததில்லை விதியில ஒரு வீரன் மன நீதியில நல்ல சோழன் விதியில ஒரு வீரன் நல்ல நீதியில நல்ல சோழன் இந்த ஊருக்குள்ள நீதான் ஐயா எங்களுக்கு தோழன் இந்த ஊருக்குள்ள நீதான் ஐயா எங்களுக்கு தோழன் கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே நாத்து நடும் வேலையில பாட்டு ஒண்ணு வேணும் பாட்டுக்குள்ள மாமனுக்கு செய்தி சொல்ல வேணும் ஏர்புடிக்கு கைபிடிச்சி நான் நடக்க வேணும் அந்த ஏழுமலை சாமி வந்து ஆதரிக்க வேணும் ஏறெடுத்து நீ நடந்தா மாலை வந்து தோழி விழும் தோழிருக்கு துண்டு அங்கே உங்கதைய சொல்ல வரும் ஏறெடுத்து நீ நடந்தா மாலை வந்து தோழி விழும் தோழிருக்கு துண்டு அங்கே உங்கதைய சொல்ல வரும் முத்தான பரம்பரை தான் குப்பண்ணு சுப்பண்ணு அண்ணன் தம்பி தான் எல்லோரும் ஒரு முறை தான் ஏழையும் பாளையும் சரி சமந்தான் ஐயாவோட மானம் அந்த கவரி மானம் மீறும் ஐயாவோட மானம் அந்த கவரி மானம் மீறும் அந்த கவரி மானு பரம்பரைக்கு உன்னாலதான் பேரு கவரி மானு பரம்பரைக்கு உன்னாலதான் பேரு கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணுபட போகுதையா
சின்ன கவுண்டரு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு ஆமா கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு ஆமா நன்றி நன்றி நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திணையத்தூர் கார்த்திகராஜா வந்தேனுங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க திணையத்தூர் கார்த்திராஜா வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க மோட்டாரை விட்டிறங்கி ஓட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க மோட்டாரை விட்டிறங்கி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டரங்கி துட்டும் துட்டும் துட்டும்னு வந்தேனுங்க மோட்டாரை விட்டிறங்கி டுட்டும் 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 வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பாப்பா அவங்க புருஷன் அடிப்பாங்க பாப்பா ஆளு வச்சு வெட்டுவாங்க விட்டுடு தம்பி வேணாம் தம்பி எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி விட்டுடு தம்பி வேணாம் தம்பி எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து அரியலூர் ராங்காலியே ராங்காலி திரிசூலியே ஓரா குருஜல்ல குருஜல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்கு தேவியம்மா அம்மா மலையனூர் வங்காளியே அப்படி பங்காளி திரிசூலியே சித்தாங்கு அடை கட்டி சிக்கல்ல மேலே போறியா போறியா போடா போடா சித்தாங்கு அடை கட்டி சிக்கல்ல மேலே தானாறு எல்லையிலே குடிவந்த போட்ட காளியம்மா அம்மம்மா அம்மா மலையனூர் ராங்காலியே மாகாளி திருசூலியே மலையனூர் வங்காளியே மாகாளி திருசூலியே பலே வணக்கம் மந்திரம் நமசே நம குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் ஏன்னா நம்ம ஏரியாவில் நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி ஏன்னா நாடகம்னாலே நம்ம ஏரியாவில் ரொம்ப என்னமோ சொல்றாரு கேளுங்க பைக்கு வந்து ரோட்டில் நிப்பாட்டுறவனா மெனக்கட்டு அண்ணன் பார்க்கிங் போட்டு வச்சிருக்காராம் அந்த பார்க்கில் நிப்பாட்டுங்க பைக்கு தயவு செய்து அதை செய்யுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே,
எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே, சில கம்பெனி இருக்கு இதே நோக்கத்திலே இருப்பேன் மற்றும் காத்தபாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அப்பாடா, வருஷத்தில் ஒரு நாள் நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. யாரா போன வருஷம் நொக்கால வரும்னு சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊரில் நாடகம் வச்சிருக்காங்க. பூதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்தில் நில்லு, 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எறிவேன், எந்திரிச்சு வந்து வருஷ பிறப்புக்கு நம்ம வருஷ பிறப்பு கொண்டாடிடுவோம் அப்படின்னு சில ஆள் வந்திருப்பாங்க. சில ஆளுங்க பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. வீட்டில் படுத்துக்கிட்டா பருப்பு வாங்கிட்டா உளுந்து வாங்கிட்டான்னு சொல்லுவா. நம்ம வாட்டில் கோயில் நாடா கொட்டாய்க்கு முன்னால விழுந்து பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சில ஆளுங்க வந்திருப்பாங்க. சில உறுப்பு ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. தலைவன் அடி வாங்கினாத்தே அடுத்த நாள் வீட்டில் தூக்கம் வரும் அப்படின்னு சில உறுப்பு வந்திருக்கும். சரி, சில ஆளு எதுக்கு வந்தமுனே தெரியாது. ஒரு ஆளு ஒரு நோக்கத்தில் வந்திருப்பாங்க. சில ஆளு கடங்கார இமுசை தாங்க முடியாம வந்தாலும் வந்திருப்பேன். திடீர்னு வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவேன். சித்திரை வருஷ பிறப்பு வேறு, கறி எடுக்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தாலும் வந்துடுவேன். நம்ம வாட்டில் வீட்டை பூட்டிட்டு நம்ம வாட்டில் நாடகம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு ஆள் வந்திருப்பாங்க என்பதை தெரிவித்து கொண்டு அண்ணே, ஆமா ஆமா அண்ணன் தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காரு. அண்ணனுக்கு தான் திருவிழா. நாடு மசுரோட வளர்ச்சி ஆகாது. அவங்க கண்ணை போதையில இருக்காங்க. நாடகம் ஆரம்பிக்கணும் நான் பொழந்துக்கிட்டு படுத்து கிடந்தா கொஞ்ச நேரம் தான். அதுவும் ரைட்டு தான். முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கரெக்டாக 12:20க்கு டூட்டி முடிஞ்சிடும். பள்ளி வரல எந்திரிக்க மாட்டேன் தெரியாதா? அப்புறம் தெளிவு கொடுத்துருவேன். நான் இன்னைக்கு அந்த நாடகத்தில் நடிக்கிறேன். 15 வருஷம் நானே உன்ன மாதிரி தண்ணியை போட்டு நாடகத்துக்கே வந்தேன். அதான் ரொம்ப சிரமம் இருந்தாலும் ஒத்துக்கிறியா? உண்மையிலே அதெல்லாம் பெரிய விஷயம். நான்லாம் அந்த நாடகத்துறைக்கு வந்திருக்கேன்னா உண்மையிலே மாமா மோகன்தாஸ் மாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு வாத்தியார் மறைந்த மாமேதை எத்தனை சிரிப்பு நடிகர் இருந்தாலும் சக்தி ராஜாவுக்கு ஈடே ஆகாது. ஏன்னா சக்தி ராஜானாலே இந்த ஏரியாவுக்குன்னு ஒரு தனி சிறப்பு. அவர்களை கொண்டே மோன்னு பார்த்து அப்புறம் மாமாட்ட தான் போய் ரிகல்சல் பார்க்குற மோகன்தாஸ் மாமா தான் அத்திப்பழம் சகப்பா அட அத்தை போட்டார் பேக்குச்சின்னு விட்டார் ஒரு அரை அப்படிலாம். நாடகத்தை கடுப்பு பொழந்து பெரிய மனுஷனும் பார்க்க மாட்டேன். நானே இருக்கேன், டென்ஷனில் இருக்கேன். இன்னைக்கு நடந்த கதையெல்லாம் பெரிய கதை. நாடா வண்டியில் ஏன் பேக்க ஏற்றாம வேற வண்டியில் ஏற்றி விட்டுட்டேன் பேக்க. ஏன்னா இங்கே வந்து சாமி போடுவேன், சாமி வேற ஓட்ட காலியா இல்ல மாப்பிள்ள. 6:45 கிளம்பி 8 மணி வரையும் அறந்தாங்க வரலன்னா கொடுமை. நானே பெரிய வேதனை. வண்டி வண்டி நிற்கவும் இந்த வண்டி தான் சொல்லவும் நான் வண்டி பேரை பார்க்காம அந்த வண்டியில் யாம்படி பேக்கு காத்தாடி எல்லாத்தையும் அங்கேயே ஏற்றி விட்டு நான் முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டேன். சாமி கும்பிட்டு வந்து பார்க்குறேன் அந்த வண்டியை எடுத்து திருவாரூரில் போய்கிட்டு இருக்கு. மறுபடிக்கும் நான் பட்ட வாடு நல்ல வேலை ரூமு சாவியாக என்கிட்ட இருந்துச்சு. மறுபடியும் போய் ரூமில் 2 சட்டை எடுத்தது பத்தாம என் தம்பி இங்கே இருக்கேன் கலைராஜா அவன்கிட்ட சொல்லி உன் பேக்க எடுத்துட்டு வரேன்னு எடுத்து வந்து நானே ஒரு நாள் ரொம்ப இமிச்சப்பட்டு வந்திருக்கேன். சில வீட்டில் தான் பொண்டாட்டி இமிச்சை தாங்க முடியாது. இங்கே வந்தா இமிச்சை தாங்க எப்படி தான் வீட்டில் அந்த வீட்டுக்காரம்மா இருக்காது. வீட்டுக்காரம்மா வீட்டில் இருக்காது. வீட்டில் இருக்காது. வேற எங்கேயாவது உன்னை போடா நீ வீட்டில் இருந்து நம்மளுக்கு எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வீட்டுக்கு போக முடியாது. இங்கே திருடுறது ஆனால் புருஷன் ஆம்பளை யாரும் பாவம்யா. மனுஷன் ரொம்ப சிரமம். பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கிட்டு பேசினா வச்சுக்க ஆத்தா பேசும். சரி புதுசாக பொண்டாட்டியை கட்டிக்கிட்டான் இல்லை பொண்டாட்டி சேர்த்தானே கேட்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அம்மா. சரி பொண்டாட்டி பேச்சை கேட்காம அம்மா பேச்சை கேட்ட வச்சுக்கோ அதேச்சு அம்மா கண்டுக்கிட்டா அம்மாவே அப்போ என்ன மயிருக்கு ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னா அவன் 2 இங்கிட்டும் பேச முடியாமல் இங்கிட்டும் பேச முடியாமல் தான் பித்து கொண்டு போய் புராந்திகளில் தண்ணியை போட்டு கம்மாக்கரையில் படுத்து கிடக்கிறது. ஒரு நாள் உண்மையிலே ரொம்ப சிறப்பான. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் அந்த ஆடல் பாடல் வைக்கலாம்.
ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா கிராமி நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம். எது? கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா இது வைக்கலாம். எது? புருஷன் முண்டாட்டி தண்ணியை போட்டு குடும்பத்தை பிரிச்சு டைவர்ஸ் வைக்கலாம். ஒரு 50,000 இருந்தா இந்த நிகழ்ச்சி வைக்கலாம். எந்த நிகழ்ச்சியே தெரியல, எதை சொல்றோம்னு. எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்கிறால் இந்த கைதட்டின 2 பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்மளெல்லாம் காக்கின்ற இந்த ஓட்ட காளியம்மன், இந்த ஓட்ட காளியம்மன் அருளாலதான் நம்மெல்லாம் ஒரு ஆளும் எங்கெங்கேயோ ஓடி இங்கே வந்து நாடகத்துக்கு இந்த ஓட்ட காளியம்மன் அருளால வருஷ பிறப்பு முதல்ல அடி எடுத்து இங்கே வச்சுருக்கோம். நம்ம வாழ்க்கை இந்த வருஷம் ரொம்ப நிரந்தரமாக இருக்கும், சிறப்பாக இருக்கு. ஏன்னா முதல்ல நாடகத்து வரல பல இடைஞ்சல் வரணும். ஆமாம், அப்போத்தான் அந்த வாழ்க்கை வெற்றி ஆகும். காலையில் ஏன் செருப்பு வேற ஆள் போட்டுட்டு போயிடுச்சு உங்கள் செருப்பு? ஆமாம், இதான் நல்ல வேலை. உன் செருப்பு மட்டுமா? நான் எதை தூக்குனாயின்னு எனக்கே தெரியல. நாளை காலையில் தெரியும் என் பேக்கு ட்ரெஸ் இருக்கு, காலையில் பேக்கு மட்டும்தான் இருக்காங்க. சரி, அதனால ஒன்றும் இல்லை. எது இருந்தாலும் பல இடங்கள் இருந்தால்தான் ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நம்ம இதுக்காக போய் நிற்போம், வந்து உனக்கு ஓட்டு போட மாதிரி அது ஐயோ இந்த டயத்தில் பேச அடி இளையராஜா ரெக்கார்டிங் போயில கரண்ட் போச்சு முதன்னு. ஆமாம், இன்னைக்கு எந்த ரேஞ்சில் இருக்காரு? அது மாதிரிதான் பல இடைஞ்சல் வரத்தான் செய்யும். அந்த இடைஞ்சல்லாம் மீண்டு வந்தால்தான் நம்ம எதுவுமே வெற்றியாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த ஓட்ட காளியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். நான் வளர்த்த ஆத்தாக்களை இப்போ தான் ஒரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் முன்னால் வந்து உட்காருங்க. அப்போ தான் உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த திருவிழாவே வைக்கிறது. ஊரில் அடுத்துக்கிட்டு மண்டையை ஓடிச்சுக்கிட்டு பல பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனையாக இருக்கும், எடுத்து அந்த இது வப்பாட்டி பிரச்சனையாக இருக்கும், வாங்கின காசு கொடுக்க முடியாத பிரச்சனையாக இருக்கும், யார்ட்டாவது ஆட்டுக்குட்டி போய் பக்கத்து வீட்டில் மேய்ஞ்சிருக்கும் அந்த பிரச்சனையாக இருக்கும், பல பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வாங்கி வெட்டி எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லித்தான் இந்த திருவிழாவே வைக்கிறது. நம்மால் இன்னைக்கு தான் நிற போதையை போட்டு சண்டையே இழுப்பேன். நீ நாடகம் நடத்துகிற பார்க்குறேன், நீ ஓன் சௌகரியம் மயில் கால் போடுற, அப்போ நீ தான் ஆளு. பார்ப்போம் நீங்க நடத்தி காசு வாங்குறதே பார்ப்போம் அப்படின்னு சொல்றவன் தான் கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். கோயில் வரி கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல கோமாளி வந்துட்டேங்கிறேன், ஒரு ஆள் கேட்கிறேன் வெட்டி புதி எப்படா வர அப்படி. யார் உங்களே? ஆமா, கேட்டிருப்பான். என் பேரு அவனுக்கு எப்படி தெரியும் தெரியல, அந்த பேரு தானே. அதனால இந்த ஓட்ட காளியம்மனை வணங்கி கலை பண்ணித்தவங்க கொஞ்சம் வாலி மட்டும் எடுத்துக்க ஐயா, கொஞ்சம் எக்க வைங்க. ஹலோ 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 கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறா, கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறா, மகிழகிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனிவாளும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், அருளாக உருவெடுத்து கருமாறி அருகிறார், மகிழகிலே முண்டகை கண்ணி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார், அரணாக உருவெடுத்து கருமாறி அருகிறார்.
புகழ் விளங்கும் தேவி அம்மா நல்லூர் மாரியம்மா புகழ் வணங்கும் தேவி அம்மா உன்னை நல்லூர் மாரியம்மா புகழ் விளங்கும் தேவி அம்மா என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்து மாரியம்மா என்னமெல்லாம் தருபவளே எங்கள் முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருளே உள்ளத்தோடு அம்மா அருளே வாரி தருகிறா அருணாக உருவெடுத்து கருமாறி அறிகிறா தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்தோம் தீச்சட்டி ஏந்தி வந்தோம் திருமுகத்தை காண வந்தோம் தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்தோம் மாவிளக்கு மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் மாவிளக்கு போட்டு வந்து மனமாற வேண்டுகின்றோம் தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடும் தொட்டி நீலே காமாட்சி குழந்தையாக தவங்கு அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா அரணாக முருவெடுத்து கருமாறி அறி மகிழகிலே முண்டக கண்ணியம்மா காணாடில் வாழுகின்ற ஓட்ட காளியம்மா காணாடில் வாழுகின்ற ஓட்ட காளியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டி 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 அல்ல கைதட்டி உற்சாகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்னகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய அந்த கானாடு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா கானாடு கிராமத்தில் அல்வாழ்த்து வரும் ஸ்ரீ ஓட்ட காளியம்மன் சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும் அனைவரும் காண வருகவர்கள் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி தெரியவர கடமை. ஆகவே முத்தமிழை முறியாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு அண்ணன் புதுகையைச் சேர்ந்த B.K. ராஜாராம் அவர்கள் வெறுங்கமடிகளே வேலன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுகுமனை உரையாடி குயில் ஒன்று குவினும் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மன்னார்குடியைச் சேர்ந்த B.R.C. பானப்பிரியா அவர்கள் வெறுங்கமடிகளே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு மாப்பிள்ளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இணையதள புகழ் யூடியூப் புகழ் ஒரு சிறந்த பேச்சாளி அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியைச் சேர்ந்த ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் வெறுங்கமடையிலே நார்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லையும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வில்லி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் நல்லா பேசக்கூடியவங்க, அப்படியா நல்லா பாடக்கூடியவங்க. ஒரு 2 மணி 2:30க்கு மேலே தெரியும் வள்ளி திருமண நாடகமா இல்லை வில்லி திருமண நாடகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆமாம் ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு மாமா சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் பல மாணவர்களுக்கு ஆசானாய் விளங்கக்கூடிய ஆவடியாறுகளைச் சேர்ந்த B. மோகன்தாஸ் அவர்கள் வெறுங்கமடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு இசைப்பார்கள்.
ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் ஆசை தரும் பார்வையை எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை தடுமாற பெண்மையில் நீரில் பதமாக கொண்டு வா தரமாயுதமாக கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை தடுமாற பெண்மையில் நீரில் பதமாக கொண்டு வா தரமாயுதமாக செங்கனியின் தலைவன் பசியாரே செங்கையிடம் எண்ணி துவஜூரே அங்கு வர வரவாயுதமாக மன ஊஞ்சல் மீது பூமலை தூவி புரியவனேதானே ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 பலே 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 இல்ல கையை தட்டினா நாடாம்பக்கம் வந்த மாதிரி உட்காந்துருக்கிய அல்ல ஏதாவது கை தட்டினாலும் ஒரு உற்சாகமா இருக்கும் ரொம்ப சிறப்பாக சித்த அனுபவமாக நெஞ்ச ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி மலை சுட்டி வரும் யூடியூப் புகழ் அன்பு தம்பி ஆவடியாறுகளை சேர்ந்த ஸ்ரீநாத் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள். பலே 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 நம்ம சிறப்பாக சித்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி கைதட்டின 7 பேருக்கும் நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் உண்மையிலே எல்லா ஊர்லேயும் மாமா தான் மிருதங்கம் வாசிப்பார். இன்னைக்கு பாருங்க அப்பா பெட்டி மயம் மிருதங்கம்
ரொம்ப சிறப்பாக இசைத்த சொல்லவே இல்லை. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் திருப்பத்தூரை சேர்ந்த ஸ்டார் மணி அவர்கள் விருங்கமடைகளை ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். ஆல்ரவுண்டுக்காக ஒரு ஜோரா கைத்தட்டு கொடுங்களே. ஏன்னா நம்ம எத்தனை ஆல்ரவுண்டாக பார்த்துருக்கான். இந்த கையில் எப்படி நேக்க வச்சார் பார்த்தீங்களா? ஏன்னா குச்சியை வச்சு தடார மட்டார்னு கேட்க ஒன்றும் புரியாது. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய இதாலும் அன்பு மாமா அறந்தாங்கியைச் சேர்ந்த கேபிஎஸ் காசிநாதன் அவர்கள் விருங்கமலையில் தாளம் சேர்ப்பார்கள். பல ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சீன் அமைப்பு ஸ்ரீ லிங்கவிலாஸ் சின்குமேனி உரிமையாளர் ஏ சர்மலிங்கம் இருப்பிடம் பிள்ளையடா பிள்ளைய காணாமா பிள்ளைய காணா பிள்ளையா போட்டுக்கிட்டு நான் திருவிழாவுக்கு வந்து பிள்ளைய காணாவும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி தருமலிங்க பிள்ளைய காணாவோல பிள்ளையார காணாம முன்னே பிள்ளையாரு நான் தருமலிங்க பிள்ளைய காணாம நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளையார காணாம தான் சொன்னியானே. ரைட் பரவாயில்ல. நான் தான் இருக்கல ரெண்டாவது பிள்ளையாரு அப்புறம் அந்த பிள்ளையாரு போடணும் இன்னைக்கு பிள்ளையாரு ஊருக்கு போயிட்டாரு. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான முறை சீனமத்திற்கு அன்புலங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பியதற்கும் ஒளிவொலி அமைப்பு தீன் ஆடியோஸ் கோட்டைப்பட்டினம் போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா படம் தான் இருக்கான் சாமி பாட்டா. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோட குடும்பத்தில் ஒருத்தனா என்னோட அன்பான வேண்டுகோள். நம்ம இந்த பூமியில வாழ போறது என்னமோ கொஞ்ச நாள் தான். ஆனா நீங்க நினைச்சா இன்னும் சில பேரை வாழ வைக்க முடியும். கண்தானம் மூலியமா, இரத்த தானம் மூலியமா, உடல் உறுப்பு தானம் மூலியமா, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுவதன் மூலியமா நிச்சயமா இன்னும் சில பேரை வாழ வைக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இருசக்கர வாகனத்தில் செல்லும் நண்பர்களே தலைக்கவசத்தை யூஸ் பண்ணுங்க. ஓகே, இதை நான் ஒரு கலைஞனா சொல்றதை விட பச்சை தமிழனா சொல்றதுல ரொம்பவே பெருமைப்படுறேன். நன்றி. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரப்பி வந்திருக்கும் தீன் ஒளிபரப்பி உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம், ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கணும், காசை கொடுத்துடா, எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், மன்னார்குடியை சேர்ந்த சாந்தி அவர்கள் விரங்கவர்களே டான்ஸா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறி உழுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா, இலுமச்ச கண்ணுகளா, என் சொட்டு பொண்ணுகளா, அடி மாந்தோப்பு கரமேலே மயிர்குலத்து சின்னவள, மயிர்குலத்து சின்னவள, பாறையில நான் இருந்து பாடுகுரல் கேட்கலையா, பாடுகுரல் கேட்கலையா, அடியே பாட்டு சத்த கேட்கலையா, 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 குப்புடுற சத்தம் எல்லாம் குயில் சத்தம் என்றிருந்தே, குயில் சத்தம் என்று அடியே சத்தம் என்றிருந்தா என்ன நீ செஞ்சிருப்ப, என்ன நீ செஞ்சிருப்ப, ஓ சத்தம் என்றிருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி நான் வந்து அடியே ஓடோடி நீ வந்திருந்தா ஓட பக்கம் போயிடலாம், ஓட பக்கம் ஓடிடுவான், அடி ஓட பக்கம், அடி ஓட பக்கம். பலே 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 பலே, ரொம்ப சிறப்பாக சத்த பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. ரொம்ப சிறப்பாக பாட்டு சத்தம் வந்திருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாமாக்கள் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர்கள் எழுச்சி நாயகன், மருதங்குடியைச் சேர்ந்த அன்பு மைத்தினர் மருதமணி அவர்களை வருகமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறையைச் சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு கானாடு கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைந்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகி அன்பு மாமா ஆவடியாறு ஊரைச் சேர்ந்து பி மோகன்தாஸ் ஹார்மோனியம் மிருதங்கம் ரெண்டு வேலையும் பார்க்குறீல்ல. ஆவடியாறு சேர்ந்த பி மோகன்தாஸ் ஹார்மோனியம் சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி அவர்கள் இந்த நாடகத்தை அமைந்திருக்கின்றார்கள். அதோடு இணைந்து அன்னை கானாடு பெரியசாமி அவர்களும் இந்த நாடகத்தை அமைந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80,000, 1,00,000. நீங்கள் குறைஞ்ச செலவுனா 30,000 40,000 நினைச்சிடக்கூடாது. அப்புறம் பப்புன்னு வெளியே வந்தோன்னா கொட்டாயில் யாரும் நெருப்பு வச்சுருவாங்க. மாதிரிலாம் இல்லை. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு மாமனை கொடுங்க, சிறந்த கலைஞரை கொண்டு அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை, நாடகத்தை கூட கொடுங்க, அதை கூட சொல்ல வேணாம். ஆமா, ஐயப்பன் கோயில், முருகன் கோயில், ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை, அதுதான் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் எங்களுக்கு புரட்டாசிக்கு மேல கை கொடுக்கறதே அதுதான். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்பு மாமா மோகன்தாஸ் மாமா தொடர்பு கொள்ளுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார். நாடகத்துக்குலாம் நல்லா 70,000 80,000 1,00,000 கூட கொடுக்க போயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் தோரம் வச்சு பக்கம் அக்கியம்பட்டின்னு ஒரு ஊர், ஆடல் பாடல் 25 லட்சம். அதில் 10 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க, 1 மணிக்கெல்லாம் அழுகி போயிட்டாங்க. 22 லேடிஸ். அதில் நாங்கள் கொட்டை ஏற கத்துறோம். ஒரு 1000 ரூபா சேர்த்துக்கூடாதுன்னா மாணிக்க வந்தேன், மயில புடுங்க போனேன், காளிமுத்து வந்தேன், அவன் இதை கடிக்க போனேன், அவன் 25 ரூபாய்ன்னு போட்டு தரேன்னு சொன்னேன். நீ ஒரே தான் உள்ளூருக்காரன் தான் அவனை கொடுக்குறது. என்னவோ நாங்கள் கை காசு போட்டு நாங்கள் இந்த பிரார்த்தனை நாடகம் வைக்கிற மாதிரி நாடகத்துக்கெல்லாம் 70,000 80,000 கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்போ தான் இது மாதிரி கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைக்க முடியும். இன்னைக்கெல்லாம் எத்தனை ஊருக்கு நாடகம் அடிக்கிற போகாமல் இருந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் வாட்டில் நாடகத்துக்கு அட்வான்ஸ் கூட நீங்கள் வாட்டில் இருந்துக்கிறீங்க. அந்த ஜங்க இந்த இங்கே நடந்த கதையெல்லாம் பெரிய சொல்லிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாடகம் அமைகிறதே பெரிய விஷயம். இன்னைக்கெல்லாம் அவ்வளோ குட்டி வரது இவ்வளோ குட்டி வரணும்னு டான்ஸ் எல்லாம் கிடைக்காது. அட்வான்ஸ் கொடுக்கையில அட்வான்ஸ் கொடுக்கும்போது போன வருஷம் கொடுத்துறாங்க. சங்க பிரச்சனை எல்லாம் சங்க பிரச்சனை அது மட்டும் இந்த அட்வான்ஸ் கொடுக்குற பெருசு இல்லை. அவங்க இந்த வயசானவங்க அட்வான்ஸ் கொடுக்கல
பொம்பளை மட்டும் நல்லா இளவட்ட ஆளாக வேணுமா? லேடிஸ் டான்ஸ் மட்டும் என்ன இவங்க கல்யாணம் பண்ணி முதல்வர் நடத்த போகிற மாதிரி அட்வான்ஸ் கொடுக்க லேடிஸ் மட்டும் நல்லா இளவட்ட பிள்ளையா. அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆசை இருக்க தப்பு இல்ல, ஆசை இருக்கத்தான் செய்யும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு கிளவியை கூட்டிட்டு வந்தா விடுவாங்களா? அது நியாயம்தான். அது ஆசை எம்பூட்டு பொம்பளை தான் போய் பிடிக்க முடியும். நாங்கள் அதுலயும் பாருங்க மாறி போயிருது பாருங்க. அதுலயும் மாறி போயிருது இல்ல. ஆமா நாம நம்மள்கிட்ட வர்றோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஐயா ஐயா அது பெரிய கொடுமை. அதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்ல? அந்த வேலை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். எங்களுக்கு காசு கொடுத்தா எங்கிட்டு வேணாலும் போவோம். அதனால வாங்குற தேதியெல்லாம் மாற்றி சொல்ல மாட்டோம். அதனால எந்த ஒரு நாடகம் வந்தாலும் கொடுங்க. என் நாடகம்லாம் 6 மாதம் ஒரு 8 மாதம் இருக்கையில் அட்வான்ஸ் கொடுத்தா தான் இது மாதிரி நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை என்னதே துவங்கிட்டா. இதுக்கு மேலே பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி எப்போத்தான் பொம்பளை வர சொல்லுவானோ. நான் ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய ஆள் நம்ம சொல்ல முடியாமல் இப்படி தலையில் தட்டிக்கிடுவேன். அப்படின்னா என்ன தலை வலிக்கு உள்ளே ஓடான்னு அர்த்தம். ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமா எழுதிட்டு தம்பி பப்புனுக்கார தம்பி நீங்கள் நடிச்சதும் போதும் புலந்ததும் போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைன்னு சொன்னார். சரி டான்ஸை வர சொல்கிறேன். அந்த பிள்ளை வச்சு அந்த பிள்ளை மதுரை ஜில்லும் ஜதகத்தில் ஒரு உச்சமில் நீ உள்ளே போயிட்டு வள்ளியம்மா வர சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லி அது ஆதிபரா சத்தின்னு சொன்னிச்சு. ஒரு சத்தியும் இல்லை நீ உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதரை நாராயணா நாராயண நாராயண நாராயணெலாம் செத்து 8 வருஷாச்சு. நீ உள்ளே போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி ராஜபாட்டை விரும்பாதுன்னு 1:30 மணிக்கெல்லாம் ராஜபாட்டு 1:30 மணிக்கெல்லாம் ராஜபாட்டு சம்போ அம்மாக்கான்னு சொன்னார். இப்போ பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரையானே எல்லாரையும் போக சொல்றியே எல்லாரையும் வர சொல்றியே என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வரச்சேன் தம்பியா. குடியார முதவி அவங்க பேச்சை கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சுட்டோம். அப்புறம் காசு அதோட ஊருக்காட்டு நான் நாடகம் முடிச்சுட்டான். முடிச்சுட்டு ஊருக்கார யாரை கட்டுப்பா நாடகத்தை முடிச்சேன்னு கேட்டான். ஐயா இந்த வெள்ளஞ்செலமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னான்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு. அவனை அண்ணங்கிறேன். அவன் போடா வெண்ணு சொன்னேன் பக்கத்தூருக்காரன் அவன். அப்புறம் கோயிலில் போய் 7-8 பாட்டு படித்து காசு வாங்கிட்டு வந்தான். இதை ஏன் இடையில சொல்கிறேன் தெரியுமா? இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளை கூட்டி வந்திருக்க யாரு மோகன்தாஸ் மாமாவும் பெரிய சாமியும் கூட்டி வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சொல்கிறது தான் கேட்கணும். அதுவும் 5 மணி வரை தான் கேட்கணும். அதுக்கடுத்து கேட்கணும் ஊரில் பணம் வாங்கிட்டேலா இல்லை வாங்கலையா அப்படின்னு. வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம சொல்கிறதான் ஏஜென்ட் கேட்கணும். வாங்கலைன்னு சொன்னால் இந்த நாடகம் நடத்திடுவோம்னே அப்படின்னு சொல்லணும். இந்த இவங்க கேட்டாலும் பாட்டு படிச்சா என்னோட அரிச்சந்தர் நாடகம் நடத்துறியா? இவங்க ஓட்ட போதைக்கு அரிச்சந்தர் நாடகம் நடத்துறியா? ஒரு நாள் நாங்கள் நாடகம் நடிச்சிட்டு இருந்த காசை கொண்டே வைக்க முடியே நாங்கள் படுற பாடுகாரு எல்லாம் பெரிய கொடுமை. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் நாடகம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. திட்டுன்னு ஒரு ஆள் அங்கேருந்து வந்தாரு நாடகத்தை நிப்பாட்டியா அப்படின்னாரு. என்னையா உனக்கு என்னையா நிப்பாட்டு நாடகத்தை அப்படின்னா என்னென்ன பிரச்சனை ஏன்னு நிப்பாட்டு அப்புறம் சொல்லுவேன் அப்படின்னு. சரி என்னென்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ செல்ல காணாம தேடி தண்டு நாடகத்தை நடத்துவான். அப்போ பட்டுனு செல்ல காணாமா 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி எல்லாம் வைக்கிறவங்க தேடி தந்துட்டு நாடகத்தை நடத்துவான். அவன் போட்ட போதைக்கு இன்னொரு ஊரில் அப்படித்தேன் நாடகத்தை நிப்பாட்டி என்னடா எங்கே போனாலும் பிரச்சனையா இருக்கேன். சரி எதுவும் பிரச்சனையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவன் நிப்பாட்டு இன்னொரு வந்துருக்கான் நிப்பாட்டு அப்படின்னு வீட்டில் ஒரு கட்டிங்க வச்சுங்க அதை காணாமங்கிறேன். ஏண்டா நீ கட்டிங்க வச்சாக்கு நானாடா ஆளு ஒரு நாளும் நாங்கள் பரவாடு கட்டிக்க வச்சு காணமுன்னு சொன்னானா? ஆமா உனக்கிட்ட கேட்டதுக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன் பொண்டாட்டி கட்டினா தான் அங்கே செருப்படி வாங்கியிருப்பானே. அதனால தான் நம்மகிட்ட கேட்குறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குகின்ற நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க நேரத்துக்கு சரியாக வந்துடுவாங்க. 12 காலுக்கு வள்ளி வருவாங்க, 1 காலுக்கு நாரதர் வருவார், 3 காலுக்கு முருகன் வருவார், 5 காலுக்கு நாங்கள் மாலை மாற்ற தயாராகிடுவோம். அதான் நல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா முன்னாலே சொல்லிடுறேன். நான் ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம நல்லா நடிச்சுக்கிட்டு உள்ளே ஓட்டு அவனும் வர சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அதே நம்ம எரிச்சலாக வரதால் குறவாலை பிடிச்சி கொண்டு விட மாதிரிலாம் வரும். போயிருப்பாப்புல உள்ளே போயிடுவாப்பா அப்படின்னா அப்போ அவங்க பொம்பளை கிளம்பி வரணும். நம்ம நாட்டில் ஈஸியாக சொல்லிட்டு இருந்துருவான். நம்ம பேண்டை மாட்டிக்கு 15 சட்டை எடுத்து மாட்டிக்கு ஒடியாந்துருவான். ஆமாம் பொம்பளை பிள்ளைலாம் பாவம். ஆனால் தருமலிங்க சீனு கட்டியிருக்கான் பாரு தங்கம்டா லிங்க விலாசு சீன் கம்பெனி தருமலி கிளாம்பு போட்டிருக்கேன். அந்த கிளாம்பு எதுக்கு போட்டோம்னே தெரியல. அந்த பாவாடையை போட்டு தனியாக பிடிங்கிட்டு வருது. அது எதுக்கு அந்த அதுலயும் வெள்ளன 3 மணிக்கெல்லாம் இல்ல கிளாம்பு ஊர்ல போட்டுப்பாங்க சரியா இருக்கு. அதை பார்த்து அடிக்கிறது வர்றது
பொம்பளை பிள்ளைய நம்மளை நம்பித்தான் வருது. நம்ம தான் அது என்ன இருக்கணும் சரியா என்ன நம்ம நம்பிட்டா யாராவது போய் நம்மளை வர்ற உள்ளே போய் நோத்த நம்ம கேட்ட நம்ம மனு கேட்ட நம்ம உண்டாட்டி ஒருத்தன் திட்டினா நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். சும்மா ஏன்னு சொன்னாலே நமக்கு அப்படியே கொந்தளிக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குறா. எல்லாரும் ஒரு பாட்டு முடிஞ்சு நல்லா கை தட்டி உற்சாகப்படுங்க. அண்ணே அண்ணி பாடுறேன் பாடுண்ணே எதை பாட்டுண்ணே? சரி சரி பாட்டுவோம்ண்ணே. அண்ணன் விருப்பத்திற்காக பாடல் பாடுவோம் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த பாடல் எனது சொந்த பாடல். நான் தயாரித்து நான் பாடிய பாடல் பல மில்லியன்ஸ் பார்வையாளர் கடந்த பாடல். எனக்கு பேரும் புகழை சம்பாதிச்சு கொடுத்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்னை விருப்பத்திற்காக அந்த பாடலை பாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அத்த மகளே என் செப்பு சேலையே பார்த்ததுமே ஆசைப்பட்ட சின்னங்கோலையே. அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல் முகமும் ஜொலிக்குதடி. அச்சலானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. உன் கண்ணில் ஓர பார்வனியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓ மாமணி. அத்த மகளே செப்பு சேலையே உனக்காக காத்திருந்தே ஆடி உனக்காக காத்திருந்தே. மக்கர ஓரத்தில கண்மணிய நீவன் கட்டி நீ அணைச்சிக்கிட்டே கட்டி நீ அணைச்சிக்கிட்டே. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷோ உனக்கு புரியும் மாமே பாசோ. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷோ உனக்கு புரியும் மாமே பாசோ. அத்த மகளே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்ட நங்கோலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஓர கண்ணி பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே. ஆடி இன்னும் நானும் குறைக்கிற. பள்ளிக்கூடம் போகும்போது ஓர கண்ணில் பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே. ஆடி இன்னும் நானும் மறக்கலையே. இதுக்குள்ள கோவில் கட்டி நிற்க ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி. சாமிக்கும் தான் தெரியும் அடி. உறவு தாடிக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினப்பு பல வருஷம். உறவு தாடிக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினப்பு பல வருஷம். அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட போலையே. அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல் முகமும் ஜொலிக்கிறடி. அச்சலானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்கிறடி. உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓ மாமணி. அத்த மகளே செப்பு சேலையே பார்த்ததுமே ஆசைப்பட்ட நங்கோலையே. நன்றி நன்றி கைதட்டி அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றி. ஊருக்கார சொல்லிக்கான் தயவு செய்து அன்பளிப்புலாம் யாரும் தர வேணாம். துண்டு சீட்டு நீங்கள் யாருமே கொடுக்க வேணாம். ஆண்டைங்கிறவே நாங்கள் எல்லாருமே நல்லா சம்பளம் வாங்குகிறோம். நீங்கள் வாட்டில் 100 ரூபாய் கொடுத்து சண்டை இழுத்து விட்டுறாம என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை தயவு செய்து பைக்கில் போயிடலாம். நான் வளர்த்த அண்ணே அக்கா தங்கச்சி அப்பா ரொம்ப கவனமாக போங்க. உங்களை கும்பிட்றேன் தயவு செய்து கேட்குறேன். வண்டியில் போயிலே ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா நம்ம சரியாகத்தான் போவோம். எவனாவது வந்து மோதிடுவேன். ரொம்ப தண்ணிலாம் பிராந்திலாம் அதிகமாக குடிக்காதீங்க. நான் குடினால பல குடும்பம் நீ முதல்ல குடிக்காதையாப்பா. சரி மாப்பிள்ள இதெல்லாம் சொல்லாதியம்மா. குடினால பல குடும்பம் தெருவா தெரியுது. நம்ம மேலே இஷ்டம் வச்சுக்கிட்டு பொம்பளையாளில் போய் குறை சொல்கிறது. என் பொண்டாட்டி நான் சொல்கிறதே கேட்குறா இல்லைங்க. என்கிட்ட இருக்கிறாளே இல்லைங்க. இவன் ஃபுல்லாக நேர போயிருந்தா பொண்டாட்டி மசிர்னா இருக்கு நம்மளோட. தயவு செய்து தண்ணிலாம் குடிக்காதே. வண்டியில் போகிற ரொம்ப கவனமாக போங்க. உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நான் வளர்த்த ஆத்தாக்கா பெண்கள் உங்களையும் சொல்கிறேன்.
பைக்கில் போல ரொம்ப கவனமாக போங்க. அவங்க இந்த பொம்பளையா நம்ம ஆம்பளையால் தேவையில்ல, பயந்துக்கிட்டு சந்துக்குலாம் வண்டியை ஓட்டி போவேன். அதில் அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தெரியும் போல, ஸ்கூட்டி ஓட்டிட்டு போல அடியே போனங்கிட்டு பேசிக்கிட்டு அன்றைக்கெல்லாம் பொம்பளைய கவட்டுக்குள்ள விட தெரிஞ்சா. என் கவடை பெரிய கவடு, நானே நடக்க முடியாமல் அடி ஆத்தி. தயவு செய்து சொல்கிறேன், பைக்கில் போகிறவங்க அவளை தாத்தாக்க குழந்தையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துருங்க. அவனா நிறைய ஆளுகளுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி குழந்தை இல்லாமல் பெரிய வேதனையாக இருக்கும். இந்த குழந்தையெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனமாக அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கே மனசு ரொம்ப வேதனையாக. குழந்தைய கவனிக்காமல் விட்டால் சுடுதண்ணி 3 வயசு 2 வயசு தான் இருக்கும், இந்த சுடுதண்ணி அந்த பையன் மேலே ஊற்றுச்சு, அப்படியே மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. தயவு செய்து சொல்கிறேன், அவளை தாத்தாக்கா தாய்மார்கள்லாம் உங்களை கும்பிட்டு கேட்குறேன், போனே நோண்டிக்கிட்டு இருக்காம போன நோண்டினா இந்த குடும்பமும் நோண்டியே போயிடும் என்பதை தெரிவித்து கூட உங்களை கும்புறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க பிள்ளையெல்லாம் முக்கியம். இந்த குர்குரே அதெல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் பெரிய கெடுதல். அதான் குர்குரே கிண்டர் ஜாய் அதெல்லாம் ரொம்ப கெடுதல். அந்த சல்லி மிட்டாய் அது உண்மைதான். தயவு செய்து கேட்க நான் வளர்த்த ஆத்தாக்க பிள்ளைய கேட்கத்தான் செய்யும். நம்ம வேற ஏதாவது ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க, ஒரு பிஸ்கட்டை வாங்கி கொடுங்க, இப்போ நான் வீட்டுக்கு வர்றேன் ஒரு எல்லச்சு வாங்கி கொடுங்க. தாத்தா எங்க கிண்டர் மயம் வாங்கி கொடுத்துட்டாரு. தயவு செய்து அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கா அண்ணே அக்கா எல்லாரும் கும்பிட்டு கேட்குறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடலும் எனது சொந்த பாடல், இதுவும் நான் தயாரித்து நான் நடித்த பாடல் தான். இந்த பாடல் 2 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல். நானே நிறைய பாட்டு ஒரு 7-8 பாட்டு சொந்தமாக பாடியிருக்கேன். அது மட்டுமே இன்னும் குறுகிய காலத்தில் ஒரு முருகன் பாடல் போடலாம்னு இருக்கேன். அதற்கு எல்லாரும் உங்கள் ஒத்துழைப்பு வேணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முருகன் அனுக்கிரகத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 2 மாதத்தில் அந்த பாடலும் ஏற்பாடாயிரும் என்பதை தெரிவித்து, இந்த பாடல் எனது சொந்த பாடல். கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனலில் பாருங்கள் அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஹலோ பாடிரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே என் மாமெம்பெத்த என் மாறி கொழுந்தே நீ குடுடி. இந்த பிராந்திய சொன்னோன்னா ஒரு யாவும் வந்துருச்சு. தயவு செய்து அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வண்டி ஏறி 2 பயலுக்கு வேகமாக போயிருக்கேன். ரோட்டில் போய் குடல் தான் இருக்குது. அப்படி தண்ணியை குடிச்சிட்டு ஏன் தான் அப்படி வண்டி ஓட்டுறாங்க தெரியல. அவங்க வீட்டில் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன் மாப்பிள்ள. உண்மையில மனசு ரொம்ப பெரிய வேதனை. ஆனால் கட்டிங்க போட்ட பிறகுதான் அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு இந்த பாத்தியெல்லாம் இப்போ பாத்தியெல்லாம் இது கல்லு தண்ணி குடிச்சு எவனும் செத்தது இல்லை. கல்லு தண்ணி குடிச்சு போய் சுட்டு கொண்டிருக்காங்க. பெரிய வேதனையா. பிராந்தி விற்கிற சூடு அதை பாவம். பிராந்தி குடிச்சு தான் நிறைய ஆள் சாகுறேன். கல்லு தண்ணி குடிச்சு யாரா சாகுறானா? கல்லும் இறக்கல பாவம். பதனி இறக்கணும் போட்டு ஒரு அப்புறாணியெல்லாம் போட்டு கொள்றாங்க. பெரிய வேதனை. அது என்னத்தை சொல்றேன்னு நமக்கே தெரியல. நான் ரொம்ப கவனமா இருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா மனுஷன் நம்மளை ஒன்றும் வாழவும் விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன். இப்போ நல்லா சம்பாரிச்சு நம்ம கார் வாங்கி ஓட்டணும் வச்சு நம்மளால பேசுவான் பாரு. நாடகத்தில் நல்ல காசு இல்லை, டெய்லி நாடகம்ல சம்பாதிக்கிறாரு. நான் கொட்டை ஏற கத்தி நான் படுற வரை எனக்கு தான் தெரியும். பொம்பளை தூய்மையை குடிக்கணும்னு கேட்குறாளுங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காசை வாங்கி சரி காரை வாங்கினா அப்படி பேசுவேன், நல்லா சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லுவேன். காரை விட்டுட்டு பைக்கில் வேணும் வச்சுக்க, தம்பி கார் வாங்கிச்சான் டிவி கட்ட முடியல பைக்கில் வரும்னு சொல்லுவேன். பைக்கை விட்டு நடந்து வேணும் வச்சுக்க, ஊரு காசை திங்காமல் சுகர் கூட்டிருச்சு, அதனால திருநெல்வேலி ஒன்றும் நம்மளை வாழ விட மாட்டேன், சாக விட மாட்டேன். எங்கே போனாலும் தயவு செய்து இப்போல்லாம் சித்த மருத்துவம் தான் நல்லது. இப்போ எதை சாப்பிட்டாலும் கெடுதல் தான். இப்போ சித்த மருத்துவம் தான் பாருங்கள், இந்த சுரைக்காய் சாப்பிடலாம், எவ்வளவோ சின்ன நிறைய விஷயம். சித்த மருத்துவம் தான் சிறப்பு. அன்றைக்கெல்லாம் 2 பேரும் நடந்து போயிட்டுக்களே பேசிக்கிட்டே போனாங்க. உனக்கு எம்புட்டுறா எனக்கு எம்புட்டுறான்னு. நான் எதுவும் கோயில் வரியா இருக்கும்போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் சுகரை போடுவேன் 480ங்கிறேன், ஒருத்தன் 320ங்கிறேன். நான் பேசி போனேன் உனக்கு எம்புட்டு எனக்கு எம்புட்டுனா நான் வேறு ஏதோ கணக்கு விளக்கோல அப்படின்னு. ஏன்னா நம்ம காய்கறி தான் ரொம்ப சிறப்பு. இப்போ என்ன சாப்பிட்டாலும் கெடுதல். சோறு தின்னா சுகரு, வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, பலாரம் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்தகரி சாப்பிட்டா கொழுப்பு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு. மனுஷன் என்ன திங்க போகிறோம்னே தெரியலை. நான் ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த வருஷம் வக்கிய குளத்தை திம்பமான்னு பார்த்தேன். தின்னுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு அதான் கிடையாது. அதுவும் கிடைக்கல. கேரளாவிலேருந்து ஒரு குரூப் வரேன், அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா. அது எப்படி பிழைக்க போகிறோம்னே தெரியலை. எதை சாப்பிட்டாலும் கெடுதலாக இருக்குது. எல்லாரும் கவனமாக இருங்க. குழந்தையே முக்கியம். பைக்கில் போகிறது
ஏன்னா சரக்கு நம்மளால் ஃபுல்லாக போடுவேன், தண்ணி போடுறதெல்லாம் நம்ம திமுரு இருக்கையில் நல்லா செய்ய சொல்லலாம். 2 நாளைக்கு முடியலாம் ஒரு நாதி பார்க்க நாதி இருக்காது. ஏன்னா சரக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆகாது. அதான் உண்மை. லிவர் வீங்கிரும். இந்த இருங்க எனக்குலாம் வயிறு வீங்கிருச்சு. ஏன் மாப்பிள்ள சரக்கு சாப்பிட்டா? சரக்கு சாப்பிட்டு சும்மாவே வீங்கிருச்சு. நம்ம எந்த நேரம் அறை ஓட்டுக்கிட்டே இருக்கோம்ல, காலையிலேயும் திங்கிறது நைட்டுக்கும் திங்கிறது, லிவர் வீங்கிறது, செரிமான பிரச்சனை வரும். அப்புறம் லிவர் வீங்கிற அப்புறம் மனுஷன் சாகிறது தான் உறுதி. ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு திமுறில் போய் நல்ல சரக்காக சாப்பிடுங்க. 250 அந்த அந்த சரக்கு வாங்கணும்டா. தள்ளி அவங்க ஆத்தா பேர் லோனு காசு வாங்கி சித்திரை விட்டு போயிருப்பேன். இந்த லோனுனால பல குடும்பம் அதுவும் லோன் தெரியுது. ஆமா மாப்பிள்ள, இந்த லோனுனால மாப்பிள்ள. ஆமாம் என்பது ஏன்னா அதுவும் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோனு வாங்குவோம். லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த லோன் வாங்குறதுன்னு புருஷன்காரன் பேசாமல் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மளால் டைலாக் கொடுமா பண்ணி ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்லுவேன். தலை எத்து பல்லா இருக்கு. நம்மளால் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி அப்படின்னு. அன்னைக்கு இன்னும் பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை பாய் வைடி பரட்ட மாதிரியே திருறேன் அது அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குறேன். அன்றைக்கி பார்த்தா பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு வேட்டி சட்டை உங்களுக்கு 2 கிலோ கறி நைஸாக புருஷன் கேட்பார் பொண்டாட்டிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோன் வாங்குறேன். எங்கள் ஊரில் போன வாரம் ஒருத்தர் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட 10 ஆதார் கார்டு சிராய்ச்சி எடுத்து வச்சுக்கிறது ஐயா. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரதி ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சேன் தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முன்னாடி அந்த மேனேஜர் ஓயாமல் கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சுருக்கேன், என் தேவை எனக்கு காது ஊத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நீங்கள் என்ன நான் இல்லை. பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டி உங்களுக்கு கும்பிட்றக்கா அக்கா, நானும் புள்ள ஒட்டியில் வச்சுருக்கேன், தூக்கிடுவேன் அக்கா வேலையை விட்டு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு இருக்குது. விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெலாம் வந்துடுறேன். அவன் புருஷனால லோனுக்கு வரேன் நமக்கு தெரியலை. வந்து வீட்டு வாசல் வந்து பாயை விரிச்சினேன். விரித்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அந்த பணம் அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். அப்புறம் பணத்தை வசூல் பண்ணால் விளக்கு அமைத்திடுவேன். அதோட நம்ம வீடெலாம் 2 குட்டியாச்சில் போயிடணுமா. இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா இந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு ஹீல்ஸ் வச்ச செருப்பு 200 ரூபாய் கேன்பேக். நான் தான் குழு தலைவி மயில போடுங்க. இந்த 5ஆம் தேதி ஆச்சு அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இளவுலுக வந்துட்டாங்கிறது. பணம் வாங்கல. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா லோனே திருவிழாவத்தே இருக்கும்னு நினைக்கிறேன். வளர்ச்சி அடிச்சிருங்க. லோனு வாங்குற பெரிய விஷயம் இல்லை. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 7 நாளும் லோன் வாங்கினதான் புருஷன் கடுப்பில் தண்ணியை போட்டு நோத்தானமாக போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க. கதவை ஜாதி பொண்டாட்டி முதுகுள்ளே குத்தும். அப்படியே நம்மளால உள்ள இருந்து பிட்ட காய்ப்பான் பாரு. இவன் அடிக்கிற மாதிரியே சாகடி சாகடி அது சட்டார் சட்டார் பல்லாரும் கொடுக்கும். அப்புறம் வெளியே வந்து சொல்லுவேன், மாப்பிள்ளை உங்க அக்கா பிரிச்சு விட்டோம்னு சொல்லுவேன். கொஞ்ச நேரம் சொல்லுவேன் சுடுதண்ணி காய வை அப்படின்னு உத்தரம் கொடுக்க. நிறைய குரூப்லாம் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியா பாடீரா சத்தியே நாவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மாரி கொழுந்து நீ குடுடி கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரே கொஞ்சி கொள்ள நீ வா ஆடீரா சத்தியே நாவாரே சுத்தியே நீ பார்த்து பார்வையிலே நான் பூத்த சோலையிலே.
கிடக்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து கிடக்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடிய வாடிரா சாத்தியே நான் வாரே உன் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே நான் மெம்பெத்து என் மாதிரி கொழுந்து நீ குடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சம் கொல்ல நீ வா வாடிரா சாத்தியே நான் வாரே உன் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே ஓ ஓ பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு சுத்தத்திலும் சுத்தமடா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு சுத்தத்திலும் சுத்தமடா தெய்வம் வந்த தாய்க்கு கீழதான் இந்த தாயவர்கள் சாமிக்கு மேலதான் தெய்வம் வந்த தாய்க்கு கீழதான் இந்த தாயவர்கள் சாமிக்கு மேலதான் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு சுத்தத்திலும் சுத்தமடா வெறுங்கையை வீசிக்கொண்டு விறகு சுமந்து வந்து பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு சுத்தத்தில் சுத்தமடா. நன்றி. ஹலோ ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? 4 பேர் நல்லா இருக்கீங்களா? 4 பேரும் நல்லா இருக்கமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சேனல் இருக்கும் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களை வாழ வைக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாம் நல்லா இருப்போம். என்னங்க ஆரம்பிச்சிருவா? அத்தாடி என்ன உடம்பு அது அங்கெங்கும் பச்சை நரம்பு நட்சத்திரம்
அதனால பசமுள்ள பாண்டியரு பாண்டியரு